எனக்கு ரொம்ப நாளாவே அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அண்ணி அவ என்ன சொல்றானா, உன் அண்ணி உன் கூட பழகுறத பார்த்தா அவங்க உன்னை லவ் பண்றாங்கன்னு. சலாம். அலைக்கும் சலாம். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இப்படி தெரியலன்னு சொல்றது. மிஸ் அன்னோன் நம்பர். அட இப்பயாவது உன் முகத்தை காட்டலாமே. அதுக்கு முதல்ல நீங்க உங்க கண்ணை தான் மூடணும். போன் பண்ணு, சொல்லிடு நீ அவரு இல்லாத நேரமா பார்த்து என் கூட எவ்வளவு தப்பு பண்ணேன்னு. அண்ணா நான் உங்ககிட்ட பேச இப்போ முடியாது அகில். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கேன். அண்ணா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அட அப்படின்றா இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? மாமா என்ன கிடைக்கல தெரியும்ல உனக்கு, அதை விட முக்கியமா? அண்ணா அது என்ன என்னாச்சு? நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல? இல்லை எனக்கு வேணாம். ஏன்பா வேணாம்? ஏண்டா? அட என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அண்ணி எவ்வளோ பாசமாக கூப்பிடுறாங்க, போட போய் சாப்பிடு. எவ்வளவு பாசமா சொல்றேன் நானு. இல்லை எனக்கு வேணாம். அகில் ஒரு நிமிஷம். அம்மா உனக்கு என்னதான் ஆச்சு? தெரியல, அப்பா காணாம போனதுல இருந்து இப்படிதான் எப்பவுமே இருக்கிறான். அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல. நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், சாப்பாடு கொஞ்சம் எடுத்து சரி வைக்கிறியா? சரி. அப்படியா? சோ ஹலோ, நீ உன் அண்ணா கிட்ட சொல்றதுக்கு check ட்ரை பண்றேன். பண்ணிட்டு இருந்தியா? ஒரு நிமிஷம். நீ என் கூட என்னெல்லாம் இதோ பண்ணனு இப்ப பாக்குறேன். உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் மட்டும் காட்டினா, அப்போ நீ இருக்கிற இந்த வீடியோவை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா உங்க அண்ணா கிட்டயே கொடுத்துருவேன். அப்ப என்ன நடந்துச்சோ அத மன்னிச்சிட்டேன். திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணினா அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வெயிட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் a minute. சிஸ்டம்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி உன் கூட விளையாடுறது கொஞ்சம் அதை நான் பார்த்தேன். ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா நீ ரொம்ப சீசியா இருக்க. ஆகாஷ் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நீ ஸ்ட்ரெயிட்டா என்னோட ரூம்க்கு மறக்காம வந்துரு, சரியா? நான் வெயிட் பண்ணுவேன். மேகா, சொல்லுங்க. சாப்பாடு ரெடியா? வச்சுட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்து வைமா. அண்ணா, இந்த குடுமி எதுக்குலாம் போடுறீங்க? வாயம் போடுற. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குடுமி இல்ல இது. மொபைல் டவர் பாத்துருக்கிறியா? அது எப்படி செய்தியை வெளியில இருந்து எடுக்குது, அது மாதிரி மூளைக்கு செய்தி கொடுக்கற டவர்ரா இது. இது இப்படி இருந்தாதான் என் மூளைக்கு நல்ல நல்ல ஐடியாவா வரும். இப்போவாது புரிஞ்சதா? நீ என்ன கவனிக்கிறத விட்டுவிட்டு வேலையை கவனி. பஜன் பஜன் காதல் பஜன் சே பஜன் 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 காதல் பஜன் சே பஜன் பஜன். அடே பொடி பையா, வந்தியா? வாடா வா. எங்கடா இருக்கா அந்த பொண்ணு, பாத்தியா? நான் பார்த்த இடத்துலயே தான் அவ இருக்கா. எந்த இடத்துல இருக்கான்னு தானே உன்னை கேட்டேன். அங்கேயே இருக்கான்னு சொல்றதுக்கு அவனை அனுப்புனது? சொல்றத ஒழுங்கா சொல்லண்டா.
நீங்க எங்க இருக்கான்னு பார்க்க சொன்னீங்களா அங்கேயே தான் இருக்கா. உனக்கு ஏதாவது புரியுதா இவன் சொல்றது? நீ ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ, அவ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாயா. எங்க இருந்து தான் உனக்கு இந்த பைத்தியக்காரன் கிடைக்கிறானோ? ஒருத்தன் அரை மென்டலு, ஒருத்தன் முழு பைத்தியக்காரன். என்ன பண்ண போறனோ? வந்துட்டான்டா. யாரா இவன்? எங்களை அரை பைத்தியம் முழு பைத்தியங்கிறிய? காதல்ல விழுந்து தெரு தெருவா சுத்திரிய நீ எந்த பைத்தியம்? உன்ன நாங்க என்னன்னு சொல்றது? கீருக்கு பயல. எங்க இருக்கான்னு சொன்ன? ஏற்கனவே இருந்த இடத்துல தான் இருக்கா. அது சரி. இந்த தடவை பகல்ல தூக்குறோம், மிஸ்ஸே ஆவாது. வா வா. பஜன் பஜன் காதல் பஜன் சே பஜன் 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 காதல் பஜன் சே பஜன் 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 காதல் பஜன் சே பஜன் பஜன். உள்ள கண்டிப்பா ஆள் இருக்கு. கதவை பூட்டி இருக்கு. இந்த முதல்ல இத புடி. பின்பக்கமா போய் கதவு திறந்திருக்கா இல்ல ஆளே இருக்கான்னு பார்க்கலாம். வா வா. ஐயா, ஆளே இருக்காடா, பாத்துக்க. இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆக மாட்டா, தூக்கிடுவோம். புரியுதா? டேய், பொண்ணு கிடைச்சதும் என்ன விட்டுற மாட்டியடா? தரேன் கண்டிப்பா கொடுத்துறேன்யா. நம்புறேன். எனக்கும் கிடைக்கும்ல. அடே, நீ உன் வாயை திறக்காதடா, குழப்பமாவே இருக்குது. எது கேட்டாலும் தெளிவா கேளு. காசு எங்க போயிரும்? அப்படியே போனாலும் தொலைட்டுன்னு விட்டுரு. தரேன் எல்லாருக்கும் காசு தரேன். காரியத்தை முதல்ல கவனிங்கப்பா. அடி மேல அடி வச்சு போகணும். சத்தம் மட்டும் வந்துடக்கூடாது. அப்புறம் அவ சத்தம் போட்டுருவா. ஃபாலோ மீ. பின்னாடி வா. மெதுவா வாங்கடா. நல்ல முடியா. தூக்குடா. தூக்கு. உருக்க வர மொட்டா பையன். இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, இவளை தூக்காம விட போறது. தூக்கு. பையா விடாதவனே. நாய் பொறுக்கி. விடமாட்டேன் உன்னை, விடமாட்டேன். அகில், 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 அகில். தம்பி, யார் அவனை இப்படி பண்ணது? மெதுவா எந்திரிடா. யார் அவனை இப்படி பண்ணா? யார் பண்ணது? அண்ணா, அண்ணியை டார்கெட் பண்ண அந்த குண்டு பையன் துண்ணு வந்தானா? ஆமாண்ணா. எப்போ? அண்ணா, அண்ணியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. அவன் தூக்கிட்டு போயிட்டான். நீ 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 ஓகே தானே? நான் ஓகே தான்ண்ணா. அவளை கடத்திட்டு எந்த பக்கமா போனாங்க? இந்த வழியா தான் போனாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் டாக்டர் பாரு. நான் அவங்க பின்னாடியே போறேன். அதை பத்தி கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க இந்த வழியா போங்க, நான் இப்படி போய் தேடுறேன். சரி சரிங்கண்ணா.
அப்பன மாதிரியே சை. கட்டு, கம்முனு, கட்டு, கம்முனு. இழுத்து கையை கட்டு. கட்டுறாங்க. என்ன விட்டுருங்க. சத்தம் போடாத. இந்த கையை சேர்த்து ஏய், சும்மா துள்ளிக்கிட்டே இறங்கி இருக்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கட்டியா சும்மா இரு கொஞ்ச நேரம். கட்டியா அந்த பக்கத்துல விட்டுறாத. நான் இழுத்து நல்லா பிடிச்சு கட்டு. சீக்கிரம் கட்டியா ரொம்ப துள்ளுறேன், ரொம்ப துள்ளுறேன், ரொம்ப விட்டுருங்கன்னு துள்ளுறேன். சொல்றேன். வாய மூடுறி. ஏய், விட்டுருங்க. சே, வாய் மட்டும். என்ன விட்டுருங்க. காப்பாத்து. இங்க நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். செஞ்சா அவன் தான் செய்வான். என்ன ஒண்ணும் நான் தான் பண்ணாதீங்க. சொல்றேன்ல, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். உன் ஆளு தான் பண்ணுவான். என்ன பண்றீங்க? கை கட்டு போடுறோம். என்ன விடுங்க. எல்லாம் எல்லாம் எல்லாம். நல்ல டைட்டா கட்டியா அப்பா, இப்போது முடிஞ்சா எதுவும் காட்டும். பண்ணாதீங்க. மாடி. டுன்னு 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 நீ எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்க? நீ தான் என்ன உண்மையா லவ் பண்றல டுன்னு. ப்ளீஸ் டுன்னு என்ன விட்டுடு. வாய மூடு. சத்தம் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ் எனக்கு இருந்து போக விட்டுடு டுன்னு. டுன்னு நான் உன்னோட ஃபேவரட் டீச்சர் தானே. மூடு வாய. ப்ளீஸ் டுன்னு. உன் ஆளு என்னடா ஓட்ட வாயா இருக்க? முதல்ல வாயில தான் வச்சு திணிக்கணும். வேணாம். ஏய், வாயில துணி வைக்கும் போது கம்மு நிறுடி. நல்லா இறுக்கி கட்டுறா. நல்லா இறுக்கி கட்டுறா. சத்தம் வெளியே கேட்ட கூடாது. எல்லாத்துக்கும் கத்துவா போல இருக்க. சத்தம். இன்னும் ஒரு தடவை சத்தம் போட்ட உன்னை இங்கேயே கழுத்து அறுத்து போட்டுருவேன். சொல்லிட்டேன். அடங்கப்பா, நீ சொன்ன எல்லா வேலையும் நாங்க முடிச்சிட்டோம்பா. உனக்கு கொடுத்த சத்தியப்படி உன்னோட ஆளை உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்ப நீ என்ன பண்ற? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருப்பா. அட கொடுத்துருவேன்யா, எல்லாருக்கும் கொடுத்துருவேன் பைசா. என் காசை கொடுத்துருவீங்கல்ல அட இவன் வேற எப்பா பாரு நொய்யின்னுட்டு அதான் கொடுக்கறேன்னு சொல்றான்ல. அவன் எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புறேன். அதே மாதிரி என்ன நீ நம்பி தொலை. கொடுத்து தொலைப்பான். அவனை நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்பா நீ கொடுத்துருவல்ல? கொடுப்பேன். அப்ப சரி சரி, எப்படியோ உன் ஆளை இங்க தூக்கி கொண்டு வந்துட்டோம். ஆனா வழியில வேற யாராவது நம்மளை பார்த்திருந்தா ரொம்ப கஷ்டம். ஆமாம்மா அதுவும் சரிதான். நான் என்ன சொல்றேன், பேசாம நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூக்குனதுக்கு அப்புறம் போலீஸ்ல மாட்டினா அவ்வளவுதான். டேய், நீ இப்ப என்ன பண்ற? எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதனா வாங்கிட்டு வாடா. இந்த யானை குட்டியை தூக்குனதுல எனக்கு மொத்தமா போயிருச்சு. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், பாத்துக்குங்க. அகில், அண்ணா 3 கிட்னாப்பர்ல ஒருத்தனை நான் பார்த்துட்டேன். என்ன? நான் அவனை ஃபாலோ பண்ணி போறேன். நாங்க அவளை தூக்கிட்டோம். பின்னாடி இப்போ டிஃபன் வாங்க தான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நல்ல சான்ஸ்டா தம்பி. நீ அவன் பின்னாடியே போயிட்டே இரு. உன்னோட லைவ் லொகேஷனை எனக்கு இமீடியட்டா அனுப்பு. நான் போலீஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நான் அவன் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். சரி சரி, அங்க யாரும் இல்ல. நான் டிஃபன் வாங்கிட்டு சீக்கிரம் போகணும். ஆமா நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. உன்னை நினைச்சி நினைச்சி உருகி போன
டொன்னு டொன்னு நீ தான் என்ன உண்மையா லவ் பண்றல்ல? என்ன போக விடு. நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா நீ வந்து என்னை ஏமாத்திட்ட. ஏமாத்திட்டனா? டொன்னு நான் உன்னை ஏமாத்தல டொன்னு. போய் என்னை ஏமாத்திட்டீங்க நீங்க. நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன். நீயும் உன் கொழுந்தனாரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரே பெட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா டீச்சர்? அப்புறம் ஏன் அக்கில் கூட அப்படி இருந்தீங்க? பதில் சொல்லுங்க டீச்சர். அது நான் இல்ல டொன்னு, நீ வேற யாரையோ பாத்திருக்க. நான் அகில காதலிக்கவே இல்ல. அகில் தான் என்ன லவ் பண்றான், நான் எதுவும் பண்ணல. நான் சொன்னது கேளு, நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னை மட்டும்தான். போய், எல்லாம் போய். நீங்க முன்னாடியே இதை தான் சொன்னீங்க. நீங்க உங்க புருஷன் ஆகாஷ லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன ஜெயில போட்டீங்க. இல்ல டொன்னு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் எதுவுமே இல்ல டொன்னு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க டொன்னு. என்னாச்சு? அடே பையா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? போட்டதுல பொட்டுன்னு போயிட போறான்டா. ஐயோ, குலகேஸ் ஆயிடுச்சா? இங்க இருந்து ஓடுறது தான் நல்லது. அகில், என்ன ஏன்டா அம்மா? நான் சொல்றத கேளுடா, நான் சொல்றத கேளுடா. நானா இவளை தூக்கலடா, அவன் தூக்க சொல்லிதான் நான் தூக்குனேன். நல்லா வாங்கி கொடுத்தடா நீ பையா. என் தம்பி மேலடா கைய வச்ச. டேய் டேய் டேய், வேணாடா வேணாடா, சொன்னா கேளுடா. உனக்கு என்ன பைத்தியமா அம்மா? நான் சொல்றத கேளுடா. எப்போ முடியலடா. டேய் அம்மா, என்ன அடிக்காத. டேய் வலிக்குதுடா, விட்டு சொல்லடா. அம்மா அம்மா அம்மா, குத்துற குத்துல பல்லு உடைஞ்சிரும் போல இருக்கடா. சும்மாறா கொஞ்சம். ஏய் நிறுத்து, இல்லனா இவளை அறுத்துருவேன். அறுத்துட்டாவல. சூப்பர்டா பையா. சீபா. ஏய் முன்னாடி வராத, சொல்றல. கிட்ட வந்தா அறுத்துருவேன். டுன்னு அதை கீழே போடு. டொன்னு இப்படி பண்ணாத ப்ளீஸ், அப்படி பண்ணாத. டுன்னு அதை கீழே போடு, வச்சு. இல்லனா இவளை அறுத்துருவேன். ஆகாஷ், யாரும் பக்கத்துல வந்துடாதீங்க. ஆகாஷ். வேணா டுன்னு, நான் உண்மையை கேட்க விரும்புறேன். என்ன உண்மை? நீங்களே உங்க காதால கேட்டுக்கோங்க. சொல்லுங்க, இல்லனா அறுத்துருவேன். அங்கே நில்லுங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் தப்பான முடிவை எடுக்காத, அதை தூக்கி போட்டுரு. முடியாது. இவ முழு உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்க யாரையும் விட மாட்டேன். துண்ணோ, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சட்டத்தை உன் கையில் எடுக்காத. நாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி உனக்கு கம்மியான தண்டனை வாங்கி தரோம். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லுங்க. சொல்றத கேள, அவங்களை விட்டுரு. சார், கண்ணை கீழே போடுங்க, இல்லனா ஒரு செகண்ட்ல கழுத்தை அறுத்துடுவேன். உண்மையை சொல்லு. சார், கண்ணை கீழே வச்சிருங்க. Drop your gun. Drop your gun. சரி டுன்னோ, ஓகே.
எல்லாருக்கும் உண்மை தெரியணும். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லுங்க. அகில், 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 எந்திரி, 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 மெதுவா எந்திரி. ஓகே தானே? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆகாஷ், ஆகாஷ், என்னை மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் டுன்னுவை ப்ரொவோக் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒண்ணா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. டுன்னுக்கு முன்னாடியும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா நான் தப்பா எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைச்சேன். எப்போ டுன்னு இந்த விஷயத்த இவ்வளவு சீரியஸா எடுத்தானோ அப்பவே நான் டுன்னு விட்டு விலகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அகில் எங்க கூட வந்து தங்கணும்ன்ற போது அப்ப நான் அவன் கூடயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். வேற சிம்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஆனா எனக்கு தெரியல நான் எப்ப அவன் மேல அட்ராக்ட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு. அண்ணா, இதை தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். அண்ணி என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. புரியுது தம்பி. நான் அவனை என்ன ஆனாலும் அடையணும்னு நினைச்சேன். அவனை அடையணும்ன்றதுக்காக நான் தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்புன்னு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஆகாஷ், மன்னிச்சிடுங்க ஆகாஷ், ஆகாஷ், என்ன மன்னிச்சிடுங்க ஆகாஷ், ப்ளீஸ் ஆகாஷ், மன்னிச்சிடுங்க. இங்க பாருட்டணும், உண்மை உனக்கும் தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ இப்ப மேகாவை விட்டு சட்டம் அவங்கள நிச்சயமா தண்டிக்கும். டுன்னு, சட்டத்தை நீ எடுத்துக்காத. நீயாவே வந்து சரண்டர் ஆயிடு. ஆகாஷ், ஆகாஷ், என்ன மன்னிச்சிடுங்க ஆகாஷ், என்ன மன்னிச்சிடுங்க. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இவங்களோட அப்பா எங்க? அங்க உள்ள கட்டி போட்டிருக்கோம். ம். ரிலாக்ஸ். இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ வெரி மச். எந்திரிங்க. கடவுளே, நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்க. வாங்க. அப்பா, அப்பா ப்ளீஸ், அப்பா, அப்பா ப்ளீஸ். நீ எனக்கு புள்ளியா பிறந்ததுக்கு பதிலா எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம்டி. எல்லாத்தையும் கேட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. ஆகாஷ், ஆகாஷ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் ஆகாஷ் என்ன மன்னிச்சிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ப்ளீஸ் உங்க டியூட்டியை பாருங்க. டுன்னு, நீயும் எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்ததா ஆகணும். கான்ஸ்டபிள் ஷாஹித். எஸ் சார். ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த், குட் ஜாப். தேங்க்யூ சார். அப்புறம் மேடம்,
நீங்கள் அப்படியே எங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ஜெயிலில் போய் ரொட்டி சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மேடம், டிராமா ரொம்ப அதிகமாயிடுச்சு, வாங்க போலாம். மேடம் வாங்க போவோம், வாங்க அப்பா ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ். யோ என் காசு நீ இன்னுமாடா இங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னடா வேணும் உனக்கு? எனக்கு கொடுக்க வேண்டியது. கொடுக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் போனதும் இவனுக்கு தானா கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. என்னோட காசு கொடுங்க. ஓ, உனக்கு தேவை உன்னோட பைசா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. எனக்கு கொடுக்க வேண்டியதே அவன் இன்னும் கொடுக்கல. உனக்கு எங்க இருந்துடா கொடுக்க போறான்? நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நல்லா கிடைக்கும். போலீஸ் ஸ்டேஷனா? வாங்கடா.